அவரை தேடுறாங்க. அந்த ஜனங்க மறுபடியும் அவரை தேடும்போது, நான் வேறே ஊர்களுக்கும் சென்று பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். சொல்லி சில நாள் ஆகல, என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் கப்பர்நகூமுக்கு வந்தார். இப்போ விளங்குதுங்களா? அதனுடைய பின்னணி உங்களுக்கு புரியுதுங்களா? கப்பர்நகூம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் ஜனங்கள் தேடினார்கள். ஆனால் மறுபடியும் அவர் கப்பர்நகூமுக்கு வந்தார். ஆனால் அவர் கால் தடம் பதித்திராத இடங்கள் ஏராளம் உண்டுதான். அங்கெல்லாம் ஏன் செல்லவில்லை என்கிற கேள்வி உங்களுக்குள்ள இப்போ எழும்பணும், நியாயமாக எழும்பணும். அதை சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பணும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இந்த யோவான் புஸ்தகம் வியப்பான புஸ்தகம். 1 to 12 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஜனங்களோடு ஒன்றாக கலந்திருந்தார். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் சீஷர்களோடே தனித்திருந்தார். 2 வகை வகையாக பிரித்து அழகாக நேர்த்தியாக கொடுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட புஸ்தகம். இந்த 1 to 12 அதிகாரம் வரைக்கும் பப்ளிக்கில் அப்படியே மிங்கிள் ஆகிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் சீஷர்களோடு தனித்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, ட்ரெயின் பண்ணுறார். இவங்களை உலகத்தின் கடைமுனை வரைக்கும், கடைசி வரைக்கும் அனுப்ப வேண்டும். இவர் சுற்றி திரியாத அலையாத இடங்களுக்கெல்லாம் யார் போகணும்? இந்த சீஷர்கள் போகணும் என்பதற்காக இவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறார். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 1 to 12 மக்களோடு இருப்பார். 13 to 21 வரைக்கும் யாரோட தான் இருப்பார்? சீஷர்களோடு இருப்பார். இப்போது கப்பர்நகூமுக்கு அவ்வளோ அலைச்சல்களுக்கு மத்தியில் ஆண்டவர் கலிலேயா வழியாக கப்பர்நகூமுக்கு வராரு. ஏன் இவ்வளவு தூரம் கடந்து அதே ஊருக்கு திரும்பி வந்தார் அப்படின்னா, அது 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. ம் 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 நல்ல கவனிக்கணும். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஒரு 10 முறை வாசிங்க வீட்டுக்கு போயிட்டு. 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமும் நடக்கலை. இது ஒன்று மட்டும்தான் நடந்தது. இது ஒன்று மட்டும்தான் நடந்தது. ஏற்கனவே கப்பர்நகூமுக்கு வரும்போது அநேகர் பட்டணத்தார் எல்லாரும் என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரத்தில் அவர் மறுபடியும் திரும்பி வருகிற பொழுது ஒரே நிகழ்வு தான், ஒரே சம்பவம் தான் நடைபெறுகிறது. என்ன? ஒரு பக்கம் கதவு அடைக்க முடியாத அளவுக்கு ஜனங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லா ஜன்னல் வழியாகவும் ஜனங்க அப்படியே பிடிச்சி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த பக்கமும் கிறிஸ்து கிட்ட நுழைய முடியல. அவ்வளோ திரளான கூட்டம் சூழ்ந்திருக்கு. ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்துட்டு வராங்க. படுத்திருக்கிற ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து பார்க்குறாங்க. என்னப்பா, இவர் முகத்தை கூட தூக்கி காட்ட முடியாது போல இருக்கு. கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு. வாசலுக்கு உள்ளேயும் வெளியேயும் திரளான ஜனங்கள், ஜன்னல்களுக்கு வெளியேயும் உள்ளேயும் திரளான கூட்டம். அப்போ ஒன்று யோசிக்கிறாங்க, கூரையை பிச்சிருவோம், கூரையை பிச்சுட்டு உள்ளே இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த மனுஷனை உள்ளே கொண்டு வராங்க. ஒரு மனிதன் படுத்து கிடக்கிறான். பரலோகத்தின் தெய்வம் அந்த ஒரு மனிதனை தேடி மறுபடியும் அதே ஊருக்கு வந்திருக்கிறது. சொல்லப்போனால் தீர்க்கதரிசி எழுதுறாங்க, 64 மைல்கள் அவர் அங்கிருந்து நடந்து வந்தார். இந்த கப்பர்நகூம் எத்தனை மைல்? 64 மைல் உலகத்தை உருவாக்கின தெய்வம் நடந்து வருகிறது ஒரு மனிதனை தேடி. உறக்கமில்லை அவருக்கு, தூக்கமில்லை அவருக்கு. என்ன காரணம்? எதற்காக மறுபடியும் கப்பர்நகூமுக்கு வந்தார்? இந்த மனிதனை உருவாக்கின பொழுது அவர் எப்படி உருவாக்கினார்? ஆதியாகமம் 1:26 சொல்லுது, நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உருவாக்குவோமாக அப்படின்னு சொன்னார்.
அதே ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, யார் நமது காரியமாய் போவார்? யார் நமது காரியமாய் போவார்? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உருவாக்குவோம் என்று உருவாக்கிட்டாரு. உருவாக்கிட்ட பிறகு யார் நமது காரியமாய் போவார்? அப்ப இருக்கிறவங்க எல்லாம் யாரு? அவருடைய சாயலை பெற்றுக்கொண்டு, அவருடைய ரூபத்தை பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை மனிதன் நிறைவேற்ற கூடாமல் இருக்கிறான். அந்த அன்பான தெய்வம் அங்கலாய்க்கிறது. அவருடைய ஆள் மனதில் ஒரு பாரம் நிறைந்திருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது. அதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி பார்த்தாரு தெரியுமா? அவருடைய சாயலில் இருக்கிறான், அவருடைய ரூபத்தின்படிதான் இருக்கிறான். அந்த பட்டணத்தில் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாங்க. ஒருவன் படுக்கையிலேயே இருக்கிறான். ஐயா, ஒருவேளை அந்த மனுஷன் உறங்கி இருக்கலாம். ஐயா, அந்த மனுஷன் உறங்கி இருக்கலாம், திண்ணியிலே படுத்திருப்பான், உறங்கி இருப்பான். ஆனால் அண்ட சராசரங்களை படைத்தவர் அவன் நிமித்தம் உறங்கவே இல்லை, அவன் நிமித்தம் தூங்கவே இல்லை. ஐயோ, ஒரு ஆத்துமா அங்கே அழுது கொண்டிருக்கிறது. பட்டணம் முழுவதுமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருந்தோம், ஒரு ஆத்துமா கலங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி 64 மைல் தூரம் நடந்து வந்து அந்த மனிதனை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறார். எத்தனையான ஒரு அன்பு! அந்த அன்புதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எதற்காக ஏவுதான்? அவரை போல் அலைந்து திரியும்படி, அவரை போல கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், நகரங்கள் தோறும், வீதி வீதியாய் அலைந்து திரியும்படியாய் அவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அன்பான தேவச்சனமே, வேதம் சொல்லுதில்லை. இப்போ ஒரு வசனத்தை வாசிச்சோம்ல, இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். எல்லா ஊர்களுக்கும் நான் போக வேண்டும், எல்லா ஊர்களிலேயும் நான் பிரசங்கிக்க வேண்டும். இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். எங்கிருந்து புறப்பட்டு வந்தாரு? நாம எடுத்துக்கலாம், கப்பர்நகூம்ல இருந்து புறப்பட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஐயா, அவர் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வந்ததே அதற்காக தான். அவர் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வந்ததே அதற்காக தான். வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போமா? 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சித்தத்தின்படி அல்லப்பா, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காகவே நான் வந்தேன். இந்த வந்தேன் என்கிற வார்த்தையை நீங்க புதிய ஏற்பாட்டில் எத்தனை இடத்துல பார்க்கலாம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் அங்கிருந்து வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? அழைப்பதற்கு வந்தேன், சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தேன், ஸ்தாபிக்க வந்தேன், ரட்சிக்க வந்தேன், நியாய தீர்ப்புக்காக வந்தேன் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போவார் ஆண்டவர். இந்த வந்தேன் வந்தேன் என்கிற வார்த்தைகள். அன்பான தேவஜனமே, முதலாவது நோக்கம், அவர் வந்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். ரட்சிப்பு அப்புறம், அது சிலுவை வரைக்கும். அதுக்கு முன்னாடி பறந்தது என்னது? பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன். அப்போ ஆண்டவருடைய ஆள் மனதில் இருக்கிறது என்னது? மனுஷனை உருவாக்கிட்டு மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, தான் நடந்தது போலவே அந்த மனுஷன் நடக்கணும் அப்படின்னு. நடக்காத பட்சத்தில் நமது சாயலில் உருவாக்கினவர்கள்,
இத்தனை பேரை உருவாக்கிட்டு, கோடான கோடி ஜனங்களை உருவாக்கிட்டு எதிர்பார்க்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யார் நமது காரியமாய் போவார்கள், யாரை நான் அனுப்புவேன். அந்த ஏக்கத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கோடான கோடி ஜனங்களை உருவாக்கிட்டாரு, எத்தனையோ மொழிகளை பேசுகிற ஜனங்கள், சகல வசதி வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு, இல்லைன்னு மறுக்க முடியுமா? இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நம்ம எப்படி இருக்கிறோம்னா ஊரங்கி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு 2 நிகழ்வுகளை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம், 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வாக்கியம். வேதம் சொல்லுகிறது, இங்க ஒரு தம்பதியினருக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். யார் இது? அன்னாளுடைய மகன் தான். யாரு? சாமுவேல். இந்த சாமுவேல் ஆசரிப்பு கூடாரத்துல, கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடத்துல, சரி ஆசரிப்பு கூடாரல பெட்டி இருக்கிற இடத்துல என்ன பண்றாரு? வளர்ந்துட்டு வர்றாரு. ஏலியோட கூட சேர்ந்து வளர்ந்துட்டு வர்றாரு. அப்ப வளரும்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஒரு நல்ல தீர்க்கதரிசியா அவனை உருவாக்கணும், ஒரு நல்ல தீர்க்கதரிசியா உருவாக்கணும். என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா, அந்த நாட்களில வேத வசனங்களுக்கு பஞ்சமா. அந்த நாட்களில் என்ன பஞ்சமா? வேத வசனத்திற்கு பஞ்சம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ம் 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 35வது வசனத்தை வாசிங்க. ம் ம் வேதம் சொல்லுகிறது, ஏலி யாரு? ஒரு ஆசாரியன். அந்த ஏலிக்கிட்டேயே ஒரு கர்த்தருடைய மனுஷன் ஆண்டவர் அனுப்புறார். அவர் அனுப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு உண்மையா ஊழியம் செய்யற ஒரு ஆசாரியனை நான் எழுப்புவேன்பா. அது கேட்கும்போது ஏலிக்கு எப்படி இருக்கும்? அவன் ஒரு ஆசாரியன் தான், ஆனா அந்த ஆசாரியன் கிட்டே இன்னொரு ஊழியக்காரரை அனுப்பி ஒரு உண்மையான ஊழியக்காரனை நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? வலிச்சிருக்கும். ஆனா ஏலிக்கு நல்லா தெரியும், ஜனங்கள் சீர்கெட்டு போயிருக்கிறார்கள், ஆசாரிய குடும்பம் வழி விலகி போய் கொண்டிருக்கிறதுன்னு ஏலிக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. இப்பதான் ம் 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 நல்லா கவனிக்கணும். இந்த 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் குறுக்கிடுறாரு. இப்ப சாமுவேலை கூப்பிடுறாரு, சாமுவேலே அப்படின்னு சொல்றாரு. இது யாரு கேட்டுருச்சு? சாமுவேலுக்கு கேட்டுருச்சு. எழுந்துட்டு ஏலியின் இடத்துல போயிட்டு, சொல்லும் அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்க கூப்பிட்டீங்களே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். நீ போய் என்ன பண்ண? படுத்துக்கொள். இந்த 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 3 முறை ஆண்டவர் சாமுவேலை அழைக்கிறார். 3 முறையும் ஒரே பதிலை சொல்லி ஏலி அனுப்புகிறான். நீ போய் படுத்துக்கொள், நீ போய் படுத்துக்கொள் என்று 3 முறை சொல்லுகிறான். ஐயா, கர்த்தருடைய அழைப்பு உறங்குவதற்காய் கொடுக்கப்படுகிற அழைப்பு அல்ல.
நித்திரை மயக்கத்தில் புலம்புவதற்காக கொடுக்கப்படுகிற அழைப்பு அல்ல. எதற்காக கொடுக்கப்படுகிறது அவருடைய அழைப்பு? அவருடைய ஆள் மனதில் ஒரு பாரம். யார் என்னுடைய காரியமாய் போவார்கள், யார் என்னுடைய வேலையை செய்வார்கள் என்கிற பாரம். அந்த பாரத்தோடு அவர் கூப்பிடுறாரு. ஒரு ஆசாரியன் என்ன செய்கிறான்? போய் படுத்துக்கொள் என்று சொல்லுகிறான். ஏற்கனவே அவன் படுத்துக்கிட்டு தான் இருக்கான். அதனால்தான் ஜனங்கள் சீர்கெட்டு போயிருக்கிறார்கள். இதை தாண்டி ஒரு வாலிப வயதில் இருக்கிற ஒரு மனிதனை ஊழியத்திற்காக கர்த்தர் அழைக்கிற பொழுது அவனையும் படுத்துக்கொள் என்று சொல்லுகிற யாராலமானவர் தான் இன்னைக்கு நாமும் இருக்கோம். பிள்ளைங்க ஊழியத்தை செய்யணுன்ற எண்ணத்தோட வருவாங்க. நான் பாஸ்டருக்கு படிக்கணும் அப்படின்னு. சும்மா கம்முன்னு இரு, நீ டாக்டருக்கு படி, நீ என்ஜினியர் ஆயிடு, நீ ஐடி ஃபீல்டுக்கு போயிடு. அப்போதான் பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்க முடியும். பிள்ளைங்க பாசி பிரசங்கத்தை கேட்டு அப்படியே சும்மா எழுப்புதெல்லாம் வருவாங்க, ஃபயர் ஆவாங்க. அப்படி தலையில் ஒரு கொட்டு கொட்டி, இதெல்லாம் உனக்கு வேணாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. பெற்றவங்க முடிவெடுக்கிறது எப்படி தெரியுமா? 1200 மார்க்கா, இப்போ 600 மார்க் இல்லை, +2ல சாரி 600 மார்க்கில் 550க்கு மேலே இருந்தால் எப்படியாவது ஒன்று டாக்டர் ஆகிடணும். 500 மார்க்குக்கு மேலே இருந்தால் ஒரு என்ஜினியரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் அனுப்பிடணும். அவன் பார்டரில் பாஸ் பண்ணியிருப்பான், அவனை ஸ்பைசர் காலேஜுக்கு அனுப்பிடு. என்னது? அவன் பார்டரில் பாஸ் பண்ணால் வேறு வழி இல்லை, வேறு எந்த காலேஜிலும் சேர்க்க மாட்டான். ஆப்ஷன் எங்கே கொடுக்குறோம் பாருங்க. ஊழியத்துக்கு மேன்மையானது, முதன்மையானது, மகத்துவமானது. ஆனால் நம்ம கொடுக்குற ப்ரியாரிட்டி எங்கே இருக்கு? 3வது இடம், 4வது இடம். வேதனையான ஒரு காரியம். இங்க பாருங்க, சாமுவேலே என்று ஆண்டவர் அழைக்கிற பொழுது ஒரு பிரதான ஆசாரியன், ஒரு ஆசாரியன் என்ன செய்யணும்? ஆண்டவர் பேசுகிறார், எழுந்து நின்று கேள் அப்படின்னு சொல்லணும். நீ தூங்கிடாதன்னு சொல்லணும். நீ படுத்துக்கொள் என்று சொல்லுகிறான். நீங்களும் நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். எழுகிறவர்களை உறங்க செய்கிறோம், வீறு கொண்டு எழுகிறவர்களை பலனிழக்க செய்கிறோம். கேட்டா நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்பு. அப்புறமா அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்றதுக்கு அந்த பிள்ளை கிட்ட தான் கொடுக்கறது. தீர்மானத்தை நாம் எடுத்துட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ண கூட தெரியாம கொண்டு போய் யார்கிட்ட தான் கொடுக்கறது? அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து ஃபில் பண்ணி, இப்போ ஃபில் பண்ணி, நான் சொல்றதெல்லாம் எழுது. நடக்கிற உண்மையை தான் சொல்றேன். வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து குறுக்கிடுகிறார், அழைக்கிறார், ஒரு மனிதன் உறங்கு என்று சொல்லுகிறார். அவன் லேவியனா இருக்கிறான், ஆசாரியனா இருக்கிறான், இருந்தும் உறங்கு என்று சொல்லுகிறான். உறங்குவதற்கான நேரமா? உறங்குவதற்கான நேரமா? நல்லா புதிய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து நேரங்களில் பொழுது என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒலிவ மலைக்கு போயிடுவார், மறுரூப மலைக்கு போயிடுவார், போயிட்டு ஜபத்துல தான் இருப்பார். ஐயா, எல்லாருடைய ஜபங்களை கேட்கிறவர் அவர், ஜபத்தை கேட்கிறவர் அவர். வசனம் சொல்லுதில்லை, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர் ஜபத்தை கேட்கிறவர், ஜபிக்க போகிறார். காரணம் உங்களையும் என்னையும் நினைச்சுதான். தீர்க்கதரிசி எழுதுறாங்க, உங்களையும் என்னையும் நினைச்சு அவர் ஜபிக்க போறாரு. ஆனா அந்த கவலையே இல்லாம உறங்கிட்டு நம்ம தான், உறங்கிட்டு இருக்கிறது நம்ம தான். ஒரு பாட்டு இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே.
ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தையனில் தாருமே. ஜெபம் என் வாழ்வில் செயலாக மாறணும். கிறிஸ்து அப்படிதான் வந்தாரு. 24 மணி நேரம் ஜெப சிந்தையோட கூட அலைந்து திரிகிறார். யாரை நான் அனுப்புவேன்? அங்க சொல்றாரு, கெத்செமனே தோட்டத்தில் அழுகிறாரு, கண்ணீர் சிந்துகிறார். பச்சை மரத்திற்கு இப்பாடு என்று சொன்னால் பட்ட மரத்திற்கு எப்பாடோ என்று அங்கலாய்க்கிறார். வரும் காலத்தை குறித்தும் வருங்காலத்தின் நிகழ்வுகளை குறித்தும் தீர்க்க தரிசன பார்வையோடு பார்த்துட்டு ஊழியம் செய்கிறவங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. ஒன்னே நினச்சிக்காதீங்க, நம்ம எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கிறாருல்ல. நீங்கள் கை வச்சு சொல்லுங்கள், உண்மையாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோமா? சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்துடைய விளக்கத்தை யார்கிட்ட சொல்லுவோமா? சொல்லியிருக்கோமா? வசனத்தை கொடுத்திருக்கிறார், ஆவியை கொடுத்திருக்கிறார், பேசுகிற திறனை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இருதயத்தில் ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பவுல் சொல்றார், இதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பவுல் சொல்றார், இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நீங்களும் நானும் 2 பேர்ல ஏதாவது ஒன்றா இருக்கணும். ஒன்று, நான் சுவிசேஷத்தை கேட்டுட்டு வசனத்தை கேட்டுட்டு நானாகவே முன் வந்தவனா இருக்கணும். புறப்பட்டு வரேன், நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு ஏசாயா சொன்னார்ல. அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன சொன்னார்? ஆண்டவரே, இதோ இருக்கிறேன், அடியேனை அனுப்பும், என்னை அனுப்பும் அப்படின்னு ஏசாயா சொன்னார்ல. அந்த சத்தத்தை கேட்ட உடனே எழும்பி நின்ட்டார்ல. ஒன்று, அப்படி நான் எழும்பி நின்று புறப்பட்டு போனோன்னா நான் இருக்கணும். இல்லை அழைப்பின் சத்தத்தை கேட்டு அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு எழுந்து நிற்கணும். ரெண்டுமே இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? ஆனால் கனவு மட்டும் பரலோக கனவு. பரலோகத்துக்குள்ளே போன உடனே அவர் கிரீடத்தை வைப்பார், அத்தனை ஸ்டார் இருக்கும். எப்படி இருக்கும்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஸ்டார் உள்ளே வரணும்னா என்ன பண்ணோம்? ஆத்தும ஆதாயம் இருக்கணும். தான் நடந்தபடியே நீங்களும் நடக்கணும். அவர் நடந்த வழியில் நீங்கள் நடக்கணும். அவரு என் சிலுவையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார்ல. மரணத்தை குறித்து பேசுகிறார், உலகத்தில் படப்போகிற வேதனைகளை குறித்து பேசுகிறார். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படணும், என்ன செய்யணும்? எல்லாத்தையும் வித்துட்டு வந்துரு, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வாங்கிறதுல தான் குறியா இருக்கும். புதுசாக எங்கே இடம் கம்மி ரேட்டில் போகுதுன்னு பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டே சொல்கிறது. பார்த்து எங்கேயாவது கொஞ்சம் விசாரிங்க, கம்மி ரேட்டில் எங்கேயாவது இடம் கிடைச்சா என்ன பண்ணிடலாம்? கொஞ்சம் வாங்கி போடலாம். அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் வித்தாகிலும் அதை வாங்கிடு, அந்த புதையலை வாங்கிடு அப்படின்றார். ஒரு ஞானமுள்ள மனுஷன் என்ன பண்ணுவான்? புதையல் இருக்குதுன்னு தெரிஞ்ச அந்த இடத்த எல்லாத்தையும் கொடுத்து வாங்கிடுவான். கரெக்டுங்களா? எல்லாவற்றையும் இழந்தாகிலும் வாங்கிடுவான். ஆனால் அவ்வளோ பெரிய புதையல் இருக்குது. சகோதரி இன்னைக்கு ஷேரன் வந்து அந்த ஸ்பெஷல் டாக்கில் பேசினாங்கல்ல. என்ன பேசினாங்க? இயற்கை செய்தியில் ஒரு அழகான விஷயத்தை பேசினாங்க. அந்த பரலோகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? பரலோகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா வார்த்தைகள் இல்லை. இளைஞ்சி வீட்டுக்கே கிடைக்கல வார்த்தை, நமக்கு எப்படி கிடைக்கும்? யோவானுக்கே அந்த வார்த்தை கிடைக்கலைங்க. பரலோகத்தை பற்றி எழுதுறதுக்கு பார்த்துட்டாரு, தரிசனத்தை பார்த்துட்டு எழுதுறாரு, வார்த்தை வரமாட்டுக்கு. நடைமுறையில் இருக்கிற வார்த்தைகள் அதற்கு உபயோகப்படலை. நம்ம பேசுகிற வார்த்தை இருக்குல்ல, நம்ம அனுதினமும் பேசுகிற வார்த்தை, அந்த காட்சியை பார்த்த பிறகு வர்ணிப்பதற்கோ எழுதுவதற்கோ அது சப்போர்ட் பண்ணல அந்த வார்த்தை. ஏன்னா அந்த மாதிரி வார்த்தைகள் நம்மக்கிட்ட. அதனால் அவரும் தடுமாறுறாரு, இளைஞ வீட்டும் தடுமாறுறாங்க. அதனால் அவர் யோசித்தார், யோவான் யோசித்தார், எப்பா இங்கே இருக்கிற பேசுகிற வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்ல. அப்படி யோசித்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு? அங்கே கண்ணீர் இல்லைப்பா. ஏன்னா அது நாளடைவில் பார்க்குற விஷயம். அங்கே வேறு என்ன இல்லை? பசி இல்லை.
இவர் பாதி நேரம் பசியாக தான் இருக்கிறாரு. எங்க பத்மு தீவில் பசியாக தான், ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி துண்டு தான் பசியாக இருக்கிறாரு. அங்கே பசி இல்லை, அங்கே தாகம் இல்லை, அங்கே அலறுதல் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே மரணம் இல்லை. எதெல்லாம் இல்லையோ அதை எழுதுறாரு. இருக்கிறத ஒன்றை கூட எழுத முடியல இவங்களால. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இருக்கிற காட்சியை நேரடியாக எழுதுவதற்கு வார்த்தைகள் பிடிபடவில்லை. ஆனால் இங்கே இருக்கிற காட்சிகளை பார்த்து 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 எப்போ நம்மெல்லாம் போராடிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் அங்கே இல்லைப்பா. அது ஆறுதல் தான். இப்போ ஒருத்தன் ஏழை விவசாயி, அவனுக்கு தமிழ் மொழியை தவிர எதுவுமே தெரில, படிப்பறிவே இல்லை, கலப்பையை தூக்கிட்டு காலையில் போயிட்டு இருக்கான். பரலோகத்தை பற்றி சொல்லுன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எப்படி சொல்லுவீங்க? ஒரு சின்ன டெஸ்ட் தான், சொல்லுங்க பார்ப்போம். அவன் வெயிலுக்கும் மழைக்கும் கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினதில்லை, ஆனால் அவனுக்கு தெரியாது. இப்போ அவனுக்கு பரலோகத்தை பற்றி சொல்லுன்னா எப்படி புரியும்? நமக்கே புரிய மாட்டேங்குது பாஸ்டர், அப்படி தானே சொல்கிறீங்க. என்ன சொல்லுவீங்க? அவனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது எப்படி தெரியுமா புரிய வைக்கணும்? நீ பரலோகத்துக்கு வந்தேன்னா உனக்கு கால் வலி இருக்காது. நீ பரலோகத்துக்கு வந்தியானா நீ சோர்ந்து போக மாட்ட. 3 மணி நேரம் ஏறு உழுதியன்னா எப்படி ஆயிடுவேன்? ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். இந்த சோர்வு இருக்காது, அசதி இருக்காது, உடல் வலி இருக்காது. இப்படி தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? இதை சொல்லவோ இங்க ஆட்கள் இல்லை. இதை சொல்வதற்கும் இந்த உலகத்தில் என்ன இல்லை? ஆட்கள் இல்லை. இருந்தா யாருன்னு அனுப்புவன் தேடிட்டு இருப்பாரா? உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குறேன் அப்படின்ட்டு 12 பேர் பின்னாடி அலைஞ்சிட்டு இருப்பாரா? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு பட்டத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு பரலோகம் இப்படி இருக்குன்னு சொல்லாம இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. ஒரு நல்ல பாடலின் கவி. தூபஸ்தம்பம் போலவே எழும்பி தேவகுமாரன் வந்திடுவார். தூபஸ்தம்பம் போலவே எழும்பி தேவகுமாரன் வந்திடுவார். அம்பினதாவின் ரதம் போல அன்று பறந்து செல்வேன். அம்பினதாவின் ரதம் போல அன்று பறந்து செல்வேன். நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. நீத்திரையே செய்திடும் ராவில் நீத்தமின் ஆத்மா நல்விழிப்பே. நீத்திரையே செய்திடும் ராவில் நீத்தமின் ஆத்மா நல்விழிப்பே. என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனர் வாழ்வடைந்தேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன். அன்பான தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிங்க.
ம் 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 வேதம் சொல்லுது, இங்க 2 விஷயத்தை அழகா ஒரே நூல்ல கோத்து விட்டார் ஆண்டவர். சூப்பரா கோத்திருக்கிறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? ஒருவன் இந்த உலகத்துல தன்னுடைய ஜீவனை நேசித்தானால் அதை அவன் இழந்து போவான். என்ன பண்ணிடுவான்? அதை இந்த உலகத்தோடு இழந்துருவான். இப்போ ஒரு சின்ன கீறல் நம்முடைய சரீரத்தில் விழுந்துட்டா அடுத்து நம்ம எங்க இருக்கிறோம்? மருத்துவமனையில் இருப்போம். டாக்டர், செப்டிக் எதுவும் ஆயிடுமா? எதுவும் சைடு எஃபெக்ட் எதுவும் வந்துடுமா? ஒரு சின்ன கீறல் வந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இந்த ஜீவனை அற்பமா என்ன, ஏன்னா உனக்கு அருமையான நித்திய ஜீவனை நான் வச்சிருக்கிறேன். இழந்து போவதற்காகவே இதை நினைத்துக்கொள் அப்படின்றாரு. என்னமோ நம்ம கோடான கோடி வருஷம் இதை பாதுகாத்துக்கிற மாதிரி அவ்வளவு மேன்மைப்படுத்துகிறோம் இந்த ஜீவனை. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எவ்வளவோ திரட்சியா சேர்க்கலாம், அதிகாரத்துல வரலாம், பதவியில வரலாம், புகழ்ல வரலாம். ஆனா உன் ஜீவன் நஷ்டப்பட்டு போகும் என்று சொன்னால் உனக்கு லாபம் என்ன? கோதுமை மணியானது செத்தால் தான் அதன் பலனை தரும். அதனால்தான் சொல்றாரு, என்னை பின்பற்ற கடவுள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யணும்னு நினைச்சா என்ன பின்பற்றணும். அவரை பின்பற்றணும்னா எப்படி? சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு போன்ல பேசிட்டு இருக்கிறதா அவரை பின்பற்றுவதா? ஐயா சொல்லுங்க ஐயா பார்ப்போம். அவரை பின்பற்றுவது எப்படி? ராத்திரிகளை தூங்குறது இல்லை, ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாரு, பகலெல்லாம் ஊழியத்துக்கு சுத்திட்டு இருந்தாரு. இப்போ இவரை பின்பற்றணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? கொஞ்சம் சொல்லுங்களேன். நாம் எப்படி இருக்கணும்? பிரதர், டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, அதனால நம்ம அவர் செஞ்சுதான் நம்ம இங்கிருந்தே செஞ்சிடலாமே. குழு அறையில் இருக்கணும், வெயிலே மேலே படக்கூடாது, காலில் ஒரு முள் தச்சிடக்கூடாது, அப்படி தானே? இது ஊழியமா? அப்ப அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன் என்கிற ஏக்கத்தின் குரலுக்கு என்ன பதிலை கொடுக்க முடியும்? கோடான கோடி ஜனம் இருக்குங்க, ஆனாலும் அனுப்புறதுக்கே ஆட்கள் இல்லை. அவரை தெரியாமலே அழிஞ்சு போற கூட்டம் நிறையா இருக்கு. ஏசு கிறிஸ்துன்ற வார்த்தையை உச்சரிக்காம எத்தனை ஜனம் சாகுது? அதுக்கெல்லாம் யார் தெரியுமா பொறுப்பு? யார் பொறுப்பு சொல்லுங்க? நம்ம எல்லாரும். நாம எல்லாரும் தான் ஏலி மாதிரி இருக்கிறதுனால. கர்த்தருடைய சத்தம் கேக்குதுன்னு தெரிஞ்சு நீ போய் படுத்துக்கொள்ளுன்றானே, அப்படின்னு சொல்றது சொல்லுங்க. கர்த்தர் தான் கூப்பிடுறாருன்னு தெரியுது. அந்த 3வது அழைப்புல என்ன சொல்றான்? அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் அந்த வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம், 3வது அதிகாரம். அஞ்சிலிருந்தே வாசிங்க சிஸ்டர், அப்பதான் அது புரியும். ம் 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 நல்லா கவனிக்கணும். கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி
நீ போய் படுத்துக்கொள், போதும். முன்னாடி யாரோ கூப்பிட்டாங்க, விட்டாச்சு. இப்போ தெரிஞ்சிருச்சு யார் தான் கூப்பிட்டது, கர்த்தர் தான் கூப்பிடுறாருன்னு தெரிஞ்ச பிறகு நீ போய் படுத்துக்கொள்ளுன்றானே. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கிறதில்லை. ஆவிக்குரிய வளர்ப்பில், பயபக்திக்கு ஏதுவான வளர்ப்பில், ஊழிய தாகத்தை தூண்டுகிற வளர்ப்பே கிடையாது. இன்னைக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். நான் நேற்றைய செய்தியில் சொன்னேன், லேவிக்கு ஏன் அந்த ஒரு உன்னதமான மேன்மையை கொடுத்தார்? பிறப்பால் பரிசுத்தவானா? சொல்லுங்க. இல்ல, சாபத்தை தலைமையில வாங்கிட்டு இருந்தான் லேவி. வெளியே தலை காட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த கோத்திரம் தான் லேவி கோத்திரம். என்ன நடந்தது? கர்த்தருக்கா யாருப்பா எழும்பி நிக்கிறது திறப்பின் வாசல்ன்ட்டு மோசே கூப்பிட்ட உடனே பட்டயத்தை எடுத்துக்கிட்டு நின்னாங்க. பார்த்தீங்களா? அந்த ஒரு கோத்திரம் தான் நின்றுச்சு. அதுக்கு தான் அந்த உன்னதமான ஆசீர்வாதம். இப்போ புரிஞ்சுக்கோங்க, நம்ம குடும்ப சூழ்நிலை மாறணுன்னாலும் நம்ம பிள்ளைங்க திறப்பின் வாசல்ல நிற்கணும். உன்னதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கணும்னாலும் நம்ம பிள்ளைங்க எங்க நிற்கணும்? திறப்பின் வாசல்ல நிற்கணும். ஊழியத்துக்காக பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. நியாயமா தலைப்பிள்ளை யாருக்குங்க? நியாயமா தலைப்பிள்ளை யாருக்குங்க? இது ஆதி காலத்துக்கு உரியது. அதுக்கே நியாயமா தலைப்பிள்ளை ஆண்டவருக்கு. இந்த கடைசி காலத்துல எல்லா பிள்ளையும் யாருக்கு தான்? ஆண்டவருக்கு தான். ஏன்னா இப்போ போய் சொல்லப்படாத இடங்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவரை சுமந்து செல்லக்கூடாத இடங்கள் ஏராளம் உண்டு. நாமும் போறதில்ல, பிள்ளைகளையும் பயிற்சி வைக்கிறது. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் ஆடுகளை. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் ஆடுகளை. மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு சின்ன கிராமம், பக்கத்துல குடிசை வீடுங்க. திடீர்னு ஒரு தீ பற்றிச்சு, அந்த எல்லா வீடுகளும் பத்தி எரியுது. ஒரு சின்ன பையன் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான். அவங்க அப்பாவும் 2 மகள்களும் வெளியே நிற்கிறாங்க. அவருக்கு மனைவி இல்லை. அப்போ உள்ள இருந்து, அப்பா என்னை காப்பாத்துங்க, எப்படியாகல காப்பாத்திருங்க அப்படின்னு அந்த பையன் அலறான். அப்போ ஒரு வேகமா உள்ள நுழைஞ்சி அவனை காப்பாற்றணும்னு போகும்போது ஊர் ஜனங்க அவரை பிடிச்சி இழுத்துட்டு அவர்கிட்ட சொல்றாங்க, உனக்கு இன்னும் 2 பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, அதை பாரு, நீ உள்ள போய் செத்து போயிட்டேன்னா அதுங்களை யார் பார்க்கறது, உனக்கும் மனைவி இல்லை. இந்த காரணத்தை சொல்லி அந்த தகப்பனை நிறுத்துறாங்க. 5 நிமிஷம் கழிச்சு நெருப்பெல்லாம் அணைஞ்ச பிறகு எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த தகப்ப அந்த குடிசைக்குள்ள நுழைஞ்சு நிற்கும்போது கருகிய நிலையில் அந்த மகன் இருக்கான். அவன் சொன்ன வார்த்தை மட்டும்தான் கேட்டுச்சு, என்னை எப்படியாக காப்பாற்றுறீங்க. காப்பாற்ற முடியல, பெற்றெடுத்த தகப்பனாலையும் காப்பாற்ற முடியல. இந்த அழிந்து கொண்டிருக்கிறவருடைய சத்தம் இன்னைக்கு நம்ம செவிகள் இல்லையா? எங்களை எப்படியாகலும் காப்பாற்றுங்க, இந்த உலகத்தோடு அழிஞ்சு போக இருக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்கன்ற அந்த அறைகோவலின் சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காருக்கு நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி 2ஆம் வருகையில் எரிஞ்சு சாம்பலாகும் போது இந்த சத்தம் நமக்கு செவியில் விழும்ல. அந்த பொறுப்பு யாருக்குரியது?
நமக்கானது. இந்த தார்மீக பொறுப்பு நமக்கானது. இந்த நாளில் ஒரு புதிய தீர்மானத்தோடு கடந்து போகும். ஆண்டவர் இதற்காக நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொன்னார். பவுல் இதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நாமும் எழும்பி நிற்போம். இதற்காகவே ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு நல்ல தீர்மானத்தோடு ஊழியத்தை செய்வோம் என்கிற எண்ணத்தோடு நாம் இங்கிருந்து கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.